வணக்கம். பாதகாதிபதியின் தசா காலத்தில் என்ன நடக்கும் என்பதை பார்க்கலாம். நகரும் ஒரு ராசிக்கு, அதாவது சரராசிக்கு 11வது அதிபதியும், ஸ்திர ராசிக்கு 9வது அதிபதியும், பொதுவான ராசி அதாவது உபய ராசிக்கு 7வது அதிபதியும் பாதகாதிபதியாக துன்பம் தரும் கிரகமாக இருக்கிறார்கள். இது லக்னத்திற்கும் பொருந்தியும் உள்ளது. இந்த பாதகாதிபதியின் தசா காலத்தில் ஜாதகர் அதிக கஷ்டங்கள், நஷ்டங்கள், துன்பங்களை அனுபவிப்பார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கிரகம் எந்த பாவத்தில், அதாவது வீட்டில் இருந்தாலும் அந்த கிரகத்தின் தசா காலத்தில், திசை காலத்தில் அந்த வீட்டில் விவகாரங்கள் பாதிக்கப்படும். ஜாதகர் பல கஷ்டங்களை அனுபவிக்க நேரிடும். இது ஒரு நிச்சயமான விதியாகும். அனுபவத்தாலும் இது நிரூபிக்கப்பட்டுள்ளது. அதனால் ஜோதிடர்கள் அவர்களிடம் ஆலோசனை கேட்டு வருபவர்களிடம் பாதகாதிபதியின் தசா காலங்களில் நல்ல பலன் விளைவுகளை எதிர்பார்க்க முடியாது என்பதை சொல்லி அவர்களுக்கு வழிகாட்ட வேண்டும். நன்றி. மாற்றிக்கோ.